தயாரிப்பு ஜியோ பேபி, மேன் கைண்டு சினிமாஸ், சைமன்ரி சினிமாஸ் மற்றும் நிட்ஸ் புரொடக்ஷன்ஸ். இயக்கம் ஜெயப்பிரகாஷ் ராதாகிருஷ்ணன். நடிகர்கள் லிஜோ மோல், வினித், ரோகிணி, தீபா, கலேஷ், அனுஷா. வெளியான தேதி 14/02/2025. நேரம் 2 மணி நேரம். ரேட்டிங் 2.75/5. கதை சுருக்கம். ரோகிணி, வினித் தம்பதியின் மகளான லிஜோமோல் தன்னை விரும்பிய கலேஷ்ட தவிர்த்துவிட்டு அனுஷா என்ற பெண்ணை காதலிக்கிறார். லெஸ்பியன் உறவில் விருப்பம் கொண்ட லிஜோமோல் தங்களின் காதலை அம்மா ரோகிணிடம் சொல்கிறார். முற்போக்கு சிந்தனை கொண்ட ரோகிணி அதை ஏற்றுக்கொண்டாரா? அப்பா வினித் என்ன செய்தார்? சமூகத்தின் பார்வை என்ன என்பதே இந்த படத்தின் நீதி கதை. படம் எப்படி 2 பெண்களுக்கு இடையிலான வளர்ந்து வரும் காதல் கதை குறித்து பேசுகிறது. அதோடு அவர்கள் குடும்பத்தினரிடம் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் ஆராய்கிறது. லெஸ்பியன் காதலுக்கும் சமூகத்திற்கும் இடையிலான சிக்கல்களை விரிவாக எடுத்துரைக்கின்றது. இந்த காதல் என்பது பொதுவுடைமை படம். லென்ஸ், தலைக்கூத்தல் போன்ற சிறந்த படங்களை இயக்கிய ஜெயப்பிரகாஷ் ராதாகிருஷ்ணன் தனது 3வது படைப்பாக இந்த பாடத்தை ரசிகர்களுக்கு கொடுத்துள்ளார். ஓரினச்சேர்க்கை காதலுக்கு சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற கருத்தை அழுத்தமாக, அதே நேரம் சற்றும் ஆபாசம் இல்லாமல் சொல்லி உள்ளார் இயக்குனர். படத்தின் மையக்கருவை தாங்கி நடித்துள்ள மலையாள நடிகை லிஜோமோல் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்தை தாங்கி பிடிக்கிறார். அவருக்கு இணையாக நடித்துள்ள அனுஷாவும் போல்தான நடிப்பை கொடுத்துள்ளார். அதேபோல் லட்சுமி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ரோகிணி இதுபோல் புதுவித காதல் அனுபவத்தை பார்க்கும் அல்லது கேட்கும் தாய்மார்களின் முகமாக தெரிகிறார். எமோஷன் கலந்த தனது அனுபவ நடிப்பை அசால்ட்டாக வெளிப்படுத்துகிறார். அதேபோல் வினித் இந்த சமூகத்தில் இருக்கும் தந்தையர்களின் மனநிலையை பிரதிபலிக்கிறார். தான் காதலித்த பெண் லெஸ்பியன் உறவில் விருப்பம் கொண்டவர் என தெரிந்தும் அவர்களின் உறவுக்கு உதவும் ஜென்டில் மேன் ஆகஸ்ட் கலேஷ் நடித்துள்ளார். ரோகிணி வீட்டு வேலைக்காரியாக நடித்துள்ள தீபாவின் கேரக்டர் அடித்தட்டு மக்களின் மன ஓட்டத்தை அப்படியே காட்டுகிறது. இது போன்ற படங்களுக்கு பெரிய பலமாக இருப்பது இசைதான். அந்த பணியை ஆகச் சிறப்பாக செய்துள்ளார் இசையமைப்பாளர் கண்ணன் நாராயணன். நடிகர்களை நேர்த்தியாக கேமராவில் படம் பிடித்துள்ளார் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீ சரவணன். பிளஸ் மைனஸ். உலகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கும் ஓரினச்சேர்க்கை உறவை சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற இயக்குனரின் எண்ணம் படத்திற்கு பிளஸ் என்றாலும், முற்போக்கு சிந்தனை கொண்ட அந்த பெண்ணின் தாயே அதை ஏற்றுக்கொள்ள தயங்குவது மைனஸ்.